அது கீழே போனால் வண்டி திருப்புறதுக்கோ அங்கே இடம் இருக்கா நமக்கு தெரியாது. பட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் சாய்ஸு, சூப்பரான இடம். பேக்ரவுண்ட் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்டுப்பாளையமோட வியூ தெரியும். பாருங்கள், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அருமையான இடம். இந்த மாதிரி நின்று பிக்சர் எடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த காட்டர் மீன் மேய்ஞ்சிட்டு இருக்கு. பெரிய பெரிய மீன் இல்லை, எல்லாமே பெரிய மீன். ஒரு அருமையான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள். இந்த இடம்லாம் வந்துட்டு மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. நம்ம வந்து கோத்தகிரியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. நான் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன், பக்கத்தில் போய் காமிக்கிறேன். நீங்கள் வந்து யாராவது வீடியோ பார்க்குறவங்க வரீங்க அப்படின்னா கம்பல்சரி இ பாஸ் போட்டு வாங்க. எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வந்துட்டோம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அலோவ் பண்ணுறாங்க. இங்கே ஸ்பாட்லேயே இ பாஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க. ஹலோ நட்பூஸ், எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குன்னூர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். குன்னூரில் இருக்கக்கூடிய ஹிடன் ஸ்பாட் எல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, எல்லாருமே வந்து ஊட்டி அந்த மாதிரி போயிட்டு இருக்க நேரத்தில் ஊட்டிக்கு முன்னாடியே குன்னூரில் வந்து நிறைய வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 30 நிமிஷம் அந்த வீடியோ. கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கலாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், கோத்தகிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எந்த ஐடியாவுமே கிடையாது. கோத்தகிரியில் என்ன மாதிரி ஸ்பாட்ஸ் இருக்குது எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த வேலை போகிற வழியில் நடக்கக்கூடிய ஃபன் என்டர்டைன்மெண்ட் விஷயங்களையும் கோத்தகிரியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹிடன் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸையும் உங்களுக்கு வந்து காட்டுறது தான் இந்த வீடியோட நோக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கோத்தகிரி பார்த்தீங்கன்னா நம்ம பீலமேட்டில் இருந்து கிட்டத்தட்ட வந்து 72 கிலோமீட்டர், எக்ஸாக்டாக 72 கிலோமீட்டர் கூகுள் மேப்பில் காமிச்சிது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலப்பட்டி வழியாக வந்து போயிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னொரு 30-35 கிலோமீட்டரில் வந்து நம்ம கோத்தகிரி ரீச் ஆகிடுவோம். கோத்தகிரிக்கு போகிற அந்த நம்ம மேட்டுப்பாளையம் தாண்டினோடனே குன்னூருக்கு லெஃப்ட், கோத்தகிரி ரைட் வரும்ல, அந்த ரைட் கட் பண்ணி வந்துட்டோம். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் வந்து எல்லா வண்டியும் நிறுத்திருக்காங்க. ஏன்னா வந்து இ பாஸ் போட்டு தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கேள்விப்பட்டிருக்கேன் முன்னாடி வந்து ஊட்டிக்கு வந்து இ பாஸ் கம்பல்சரி, ஏன்னா கூட்டம் அதிகமாக, க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால TN 43 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உள்ள வண்டிக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அந்த தாட்டே இல்லாமல் நாங்கள் வந்துட்டோம். இப்போ என்னடான்னா அந்த செக் போஸ்ட்டில் நிறுத்தி எல்லாரையும் இ பாஸ் போட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க. ஸ்பாட்லேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து யாராவது வீடியோ பார்க்குறவங்க வரீங்க அப்படின்னா கம்பல்சரி இ பாஸ் போட்டு வாங்க. எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வந்துட்டோம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அலோவ் பண்ணுறாங்க. இங்கே ஸ்பாட்லேயே இ பாஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. TN இ பாஸ் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நம்மளே வந்து இ பாஸ் போட்டுக்கலாம். அங்கே வந்து தெரியாதவங்களுக்கு, இ பாஸ் போட தெரியாதவங்களுக்கு அவங்களே வேலண்டியர் இருக்காங்க, அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து இ பாஸ் போட்டாச்சு. ஒரு நிமிஷம், இப்படி தான் இருக்குது. நம்ம கோவிட் டைமில் வந்து இ பாஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. சில பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும், சிங்கிள் பேஜில் ஒரு இ பாஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம இ பாஸ் போட்டாச்சு, கிளம்பலாம். அவ்வளோதான். ஓகே, போய் பார்க்கலாம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கோத்தகிரி வந்துட்டோம். ஒரு அருமையான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்துட்டோம். பின்னாடி தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. காமி சுசி, இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு வந்து கலர் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபுட்டு ஃபீட் பண்ணலாம். எவ்வளோ பெரிய பெரிய மீன் தெரியுமா? இவங்களே இதை வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் பத்திரம் சுசி காமிக்கும் போது பாருங்களேன், எவ்வளோ பெரிய பெரிய மீன். இல்லை, எல்லாமே பெரிய மீன். இல்லை, நம்ம சாப்பிட்றது போட்டாலே போதும். ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணி கீழே எல்லாம் உட் பேனல்ஸ் மாதிரி போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகலாம். இங்கே நிற்பேன்னா அந்த கேப்லாம் இருக்குது, அதில் போய்ட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு சிக்கன் பிரியாணி, ஆமாம், ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, ஒரு சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருக்கோம். 65 காமி சார். ஆமாம், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம்.
குச்சி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூடாக இருக்கு, நல்லா சுட சுட. குட்டி குட்டி இதுதான் சிக்கன் 65. கலர் எதுவுமே போடல, வெள்ளாங்க ஹைலைட்டில். சூப்பராக இருக்கு. ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த காட்டெருமைக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கு. இதுதான் சசி, காலு கீழே பாரு, ஒயிட் கலர்ல இருக்கு. அதான் ஃபேஸ் காமிச்சதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஃபிஷ் எல்லாம் எப்படி சார் நீங்களே வளர்க்குறீங்க? அது அப்படியே வீடானது சார் எல்லாம். ஓ அப்படியா? கலர் ஓ கலர் போடும்போது ஒரு 5 பேர் போட்டிருந்தாங்க. ஓஹோ, அப்படியே எல்லாமே ஃப்ரீடே. ஓ ஃபுட்டு நீங்கள் எதுவும் தனியாக கொடுக்குறது இல்லை, இங்கே வரவங்க ஃபீட் பண்ணுறது இல்லையே? பாம்பு கூடலாம் சண்டை போட்டுட்டு இருக்குது. இந்த ஃபால்ஸ் ஓப்பனில் இருக்கா சார் இந்த கேத்தரின்? வியூ பாயிண்ட் என்ன வியூ பாயிண்ட் அதுக்கு? கேத்தரின் பார்க்கலாம். ஓ அது ஆனால் உள்ளே போய் குளிக்கலாம் முடியும்? குளிக்க முடியாது, பார்க்கலாம். ஓகே சார் போட்டா நீங்கள் தேவையில்லை சார். நீங்கள் கேட்டுக்கு போயிட்டு கேட்லேருந்து அப்படியே ரைட்டில் கீழே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போக போகிற ஒரு இந்த ஸ்பாட் அப்படின்னு பார்த்தா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லி. ஆனால் அது வந்து நம்ம போய் உள்ளெல்லாம் குளிக்க முடியாது, ஜஸ்ட்டு வந்து வியூ பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றதை அங்கே நேரில் போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். பைக்கு அதுதான் கேத்ரின். மிகப்பெரிய ஏமாற்றம், கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸில் வந்து சுத்தமாக தண்ணியே இல்லை. அவங்க வந்து உள்ளே போகிறதுக்கு படிக்கட்டில் மேலே ஏறி தான் கீழே இறங்கி போய் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. தண்ணி வந்து சுத்தமாக கிடையாது. அங்கே 2 பசங்ககிட்ட கேட்டவங்க சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா 30 ரூபா வந்து ஒரு ஆள் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம 30 ரூபா பே பண்ணி அங்கே போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நம்ம அங்கே போகல. இப்போ வேறு ஏதாவது ஒரு ஹிடன் ஸ்பாட்டை வந்து நம்ம தேடி போகிறோம். அடுத்து எங்கே அப்படின்றத பார்க்கலாமாங்க. ஓ இந்த வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? செம்மையாக இருக்கு. சொல்லு சசி. ஓகே, ஒரு அருமையான இடம் காமிக்கிறேன் பாருங்க. சரியான வியூ பாயிண்ட்டு, அப்படியே பாருங்க. செமையாக இருக்கா? உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக் கேமராலன்னு காமிக்கிறேன். எப்படி இருக்கு? செமையாக இருக்குல்ல? ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். சரி அப்படியே போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடுபெட்டுன்னு சொல்லி கோத்தகிரி மெயின் டவுனில் வந்து ஆடுபெட்டு, அதாவது நம்ம அந்த கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு ரிட்டன் வரும்போது ஆடுபெட்டுன்னு சொல்லி கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா ஒரு அருமையான இடம் கிடைக்கும். அந்த ஆடுபெட்டை தாண்டி நீங்கள் நேராக வரணும். இது வந்து டெட் எண்டு, ரொம்ப கீழே போக வேணாம். இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா குறுகலாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கீழே வந்துட்டு கவட்டைன்னு சொல்லி ஒரு ஊருக்கு போகிறது 4 கிலோமீட்டர் போட் இருக்குது பாருங்கள். இது கீழே வந்துட்டு ரொம்ப கீழே போக வேணாம். அது கீழே போனால் வண்டி திருப்புறதுக்கோ அங்கே இடம் இருக்கா நமக்கு தெரியாது. பட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் சாய்ஸு, சூப்பரான இடம். பேக்ரவுண்ட் பாருங்கள். இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்டுப்பாளையமோட வியூ தெரியும். அதுக்காக தான் வந்தோம். இங்கே வந்து நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது. இது வந்து ஒரு ஹிடன் டூரிஸ்ட் ஸ்பாட் தான், அதனால தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். மேட்டுப்பாளையம் ஃபுல்லாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு டீ எஸ்டேட்டு, இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் தான். ஆமாம், தேயிலை தான், ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்டு. நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். இங்கே பாருங்கள், சுற்றி ஒரு க்ரௌடு கூட கிடையாது. ஆனால் 1-2 பேர் இருப்பாங்க. ஆளுங்க வந்து நடமாட்டம்லாம் இருக்கும். சேஃப்டி வைஸ் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது, பட் கிளைமேட் நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. அந்த காற்று அடிக்கும் போது சில்லுன்னு இருக்குது கிளைமேட். இதை உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காமிக்க பண்ணுறேன், தெரியுதுங்களா? இதுதான் வந்து மேட்டுப்பாளையம். இன்னும் வந்துட்டு நம்ம கீழே போனால், இதுலேருந்து கீழே போய் அங்கே தெரியுது பாருங்களா, அந்த உச்சிக்கு போனோம். அங்கே போனால் வந்து இன்னும் கிளியராக தெரியும் மேட்டுப்பாளையம். பட் நாங்கள் போகல, குழந்தைங்களோட வந்திருக்கிறதால ரொம்ப கீழே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு, வீடியோஸ் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு பிளேஸு. பாருங்கள், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அருமையான இடம். இந்த மாதிரி நின்று பிக்சர் எடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, காமிக்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஹிடன் பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம், செம வைப் பண்ணலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள். அந்த இயற்கை சவுண்டு பாருங்கள், அந்த குருவிகளோட சவுண்டு அப்படி கேளுங்க, கேட்குதா? சூப்பராக இருக்கு.
பாருங்க. இது ஒரு வில்லேஜ் தான். இது ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி க்ரௌடு வில்லேஜ் ஆளுங்களாம் இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேஃப்டி வைஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் இருப்போம். அதாவது டூரிஸ்ட்டு சொல்கிறேன். டூரிஸ்ட் நம்ம மட்டும்தான் இருப்போம். மற்றபடி இந்த லோக்கல் ஆளுங்களாம் இருப்பாங்க. பின்னாடி தெரியுது பாருங்கள் ஊர் பில்டிங் வீடெல்லாம் பாருங்கள். இந்த இடம்லாம் வந்துட்டு மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. நம்ம வந்து கோத்தகிரியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் வந்து ஹிடன் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்றது. இது பாருங்க சரிதா தண்ணி வந்துட்டுருக்கா. எப்படிப்பட்ட இடம் பாருங்க. மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே அப்படியே. வாங்க நான் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன். பக்கத்தில் போய் காமிக்கிறேன். செமையாக இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா. ஜஸ்ட் அப்படியே மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே. இதெல்லாம் வந்து நம்ம வண்டியில் போகும்போது அப்படியே பாஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போயிடுவோம். நமக்கு தெரியாது. பக்கத்தில் வந்துட்டு பாருங்க. ஜஸ்ட்டு ஒரு தண்ணி வந்து கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. அது வந்து இங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு. இந்த பிரிட்ஜ் மேலேருந்து நம்ம பார்க்கலாம். இதில் வேணால் போகலாம் சோசினி. இங்கே பேர் போங்க அங்கே அப்போ தீட்சி கூப்பிட்டு போ. ஃபஸ்ட்டு ஷூ வேணால் கழட்டிட்டு நீ இங்கே இருக்கு. இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட்டு கால் நினச்சிட்டு வரலாம். நீங்கள் போயிட்டு அதெல்லாம் வழுக்காது சோசி. சவுண்ட் எப்படி இருக்கு பாருங்க. சார் போகலாம் அப்புறம் நான் கூப்பிட்டு போகிறேன். அப்படியே இங்கே வாங்க. தண்ணி அப்படியே காடுகள் வழியாக அந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு, பின்னாடி சர்ச்சு, வீடு. ஃபால்ஸுக்கு போய் ஏமாந்ததுக்கு இந்த மாதிரி அழகாக வந்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம வந்து குளிச்சு தான் என்ஜாய் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தண்ணியை பார்த்து இயற்கை ரசித்து என்ஜாய் பண்ணலாம். அவசியம் இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்தோட லொக்கேஷன் நான் வந்துட்டு கரண்ட் லொக்கேஷனும் உங்களுக்கு காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சூப்பராக இருக்கு பாருங்க. சசி 2 பேர் கையில் பிடி. அழகாக இந்த மாதிரி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கிளிக் பைசன் பாருங்க. இங்க நிறைய மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனா தலை இல்லாம உடம்பு வரை பார்க்கும்போது யானை மாதிரி இருக்கு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்புகிறோம். கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.